அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்துள்ள நம் அனைவரின் மீதும் குறையின்றி நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவராக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தப்பட்ட ஜகாத் என்னும் இறை வழிபாடு குறித்தும் சதக்கா என்னும் தர்மம் குறித்தும் ஒரு சில வார்த்தைகள் உரையாற்ற வந்துள்ளேன். ஜகாத் என்றால் என்ன? பணக்காரர்கள் ஏழைகளுக்கு தம் செல்வத்திலிருந்து 40 ஒரு பகுதியை கொடுப்பதே ஜகாத் ஆகும். ஜகாத்தின் நோக்கம் என்னவென்றால் என் உலகம் என் வாழ்வு என்ற குறுகிய வட்டத்தை தாண்டி மனித குலத்தை உலக அளவில் இணைக்கக்கூடிய பாலமாக உருவாக்குவதுதான். நம்ம கிட்ட காசு இருந்ததுன்னா அதை நம்மளுக்காக சந்தோஷமா செலவழிப்போம். இல்ல நம்ம மனசாட்சி உறுத்திச்சுன்னா கொஞ்சோண்டு தர்மம் கொடுப்போம். அதை தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அதனாலதான் அல்லாஹ் எந்த நிலையில எந்த அளவு எந்த நேரத்துல எப்படி தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத தன்னுடைய அடியார்களுக்கு மிக தெளிவா கணக்கிட்டு காட்டி தந்திருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன். அல் குர்ஆன் 2:220. மேலும் ஜகாத்தை பற்றி சொல்லும்போது நபியே அவர்களிடம் அவர்களுடைய பொருள்களிலிருந்து தானத்தை வசூல் செய்து கொண்டு அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துவீராக. அல் குர்ஆன் 9:103. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவை பற்றி ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. பேரிச்சம்பழத்தோட ஒரு சிறிய துண்டையாவது நீங்க தர்மம் கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். இன் துக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனை யுலாயிஃபு லகும் வயஹ்பிர் லகும் வல்லாஹு ஸக்கூருன் ஹலீம். யார் அல்லாஹ்விற்கு அழகிய முறையில் கடன் கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி தருவான். மேலும் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், சகிப்புத்தன்மையுடையவன். அல் குர்ஆன் 64:17. மக்கள் தம் மூட்டுகள் ஒவ்வொன்றிற்காகவும் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இருவருக்கிடையே நீதி செலுத்துவது தர்மமாகும். இனிய சொல்லை பேசுவது தர்மமாகும். பயண சுமையை ஏற்றி விடுவது தர்மமாகும். பாதையில் இருக்கும் தீங்கு தரும் பொருளை விலக்குவதும் தர்மமாகும். பள்ளிவாசல் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் கூட ஒரு தர்மமே ஆகும். ஸஹீஹுல் புகாரி 2:989. குல்லு மஅரூஃபின் சதகா. அனைத்து நற்செயல்களும் தர்மமாகும். ஜகாத் செய்ய முடிஞ்சவங்க ஜகாத் செஞ்சோம், அதுக்கு வழி இல்லாதவங்க சதகா செஞ்சோம், அதற்கும் வழி இல்லாதவங்க தன்னுடைய செயல்கள் மூலம்